நேர்களை முக்கிய செய்தி. மகாராஷ்டிராவில் 288 தொகுதிகளுக்கு தேர்தலானது இன்று நடைபெற்றது. ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டாம் கட்டமாக 38 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது மாலை 6 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. பலத்த பாதுகாப்புடன் இந்த வாக்குப்பதிவுகள் நடைபெற்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவானது இன்று நடைபெற்றது. 38 தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது நடைபெற்றது. அதேபோல் மகாராஷ்டிராவிற்கு ஒரே கட்டமாக இன்று 288 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. வாக்கு எண்ணிக்கையானது 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் 288 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவானது நடைபெற்றது. மக்கள் காலையிலிருந்தே விறுவிறுப்பாக வாக்குச்சாவடிகளில் குவிந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் தங்களின் வாக்குகளை பதிவு செய்தனர். பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவானது நடைபெற்றது. தற்பொழுது வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்கள் மற்றும் வயநாடு நாடாளுமன்ற தொகுதி உள்ளிட்ட இடைத்தேர்தல் முடிவுகள் ஆனது வரும் 23ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் வெளியாகும். இந்த தேர்தல்களில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் 2 கட்சிகள் தலைமையிலான கூட்டணியானது போட்டியிடுகிறது. அதேபோல் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் வாக்குப்பதிவானது நடைபெற்று தற்பொழுது முடிந்திருக்கிறது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் வாக்குப்பதிவு தற்பொழுது முடிவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது தற்பொழுது மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. தற்பொழுது வாக்கு எந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணியானது மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.